வாழ்க்கையில செஞ்ச மிராக்கல், அற்புதம், அதிசயம், அடையாளங்கள், பெரிய பெரிய காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் செய்தார் இல்லையா? அத பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து, இதுதான் சொல்றாரு, என் ஆத்துமா சகல உபகாரம் மறவாதே. என் ஆத்துமா ஏன் கலங்குகிறாய், எனக்குள் ஏன் தியங்குகிறாய் சொல்றாரு. உன்னை புறப்படப்படின நாளிலே ஆண்டவர் செய்த அற்புதம், அதிசயம், அடையாளம், பயங்கரமான காரியத்தையும் நீ நன்றாய் நினைத்து யோசிச்சு பாருங்க. உங்களை கர்த்தருக்குள் அழைக்க முடிய கர்த்தர் எவ்வளவோ அற்புதத்தை செய்திருப்பார். நடக்க முடியாது, சாத்தியம் இல்லாத ஆண்டவர் அநேக காரியத்தை வாழ்க்கையில செஞ்சிருப்பார். எல்லாம் இங்க பார்க்கணும், எல்லாம் நிறைய செஞ்சிருப்பாரு. தேவனால் நீங்கள் தொடப்பட்ட நாள் முதல் இந்த நிமிஷம் வரைக்கும் ஆண்டவர் எத்தனையோ அற்புதத்தை வாழ்க்கையில செஞ்சிருப்பார். நீ வாழ்ந்திருக்கிற வாழ்க்கை, உன் சூழ்நிலை, உன் பொருளாதாரம், உன் குடும்பத்தின் சமாதானம், உன் செழிப்பு, உன்னுடைய ஜீவன், நீ போகிற எல்லா இடத்தையும் உன் முன்பாக தடைகளோடு எல்லாத்தையும் செய்த ஆண்டவரான்னு சொல்றாரு, அதை நன்றாய் நினைத்து. நீ ஒரு காரியத்தோடு கவலைப்படுறோம், பயப்படுறான்னு சொல்றாரு. வாசிமா தொடர்ந்து. நன்றாய் நினைத்து, ஆண்டு வாழ்க்கையில செஞ்ச மிராக்கல்லாம் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு நீ பயப்படாதிரு. நீ பார்த்து இன்னைக்கு நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜாதிகளுக்கும் உன் தேவனாய் கர்த்தர் அப்படியே செய்வார். புறப்பட்ட நாள்ல ஆண்டவர் செய்த அற்புதம், அதிசயம், அடையாளத்தான்னு சொல்றாரு. அது நன்றாய் நினைத்துக்கொள், உன்னை தயார்படுத்து. இன்னைக்கு இருக்கிற பெரிய காரியம், பெரிய பிரச்சனை சொல்றாரு. அதே போல ஆண்டவர் இதையும் மாற்றுவார், செய்வார், ஆசீர்வதிப்பார், உன்னை மீட்பார், விடுவிப்பார். நம்ம நினைக்கிறது மறக்கிறதுனால தான் பிரச்சனையில மாட்டிக்கிறோம். தேவன் செய்த நன்மையை, கொடுத்த நன்மையை எடுத்துக்கொண்டு மறந்துடுறோம். ஆனா இன்னைக்கு பிரச்சனை தூக்கி தலையில வச்சுக்கிறோம். நன்றாய் நினைத்து. அல்லேலூயா. எங்க பிசாசு நம்மளுக்கு குழி வெட்டுறோம் அப்படின்னா, நம்ம அவிசுவாசம், முறுமுறுக்கிற காரியம், புலம்புகிற காரியம். ஆமென். லோத்தை போல பழைய வாழ்க்கை திரும்பி பார்க்கிறது, அவிசுவாசமா பேசுறது, ஒரு பிரச்சனை வந்த பிரச்சனை சொல்றாரு, நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாத. எவ்வளவு பெரிய பிரச்சனையா அவங்களை பார்த்து பயப்படாத. நீ பின்னாடி இருக்கிற காரியத்தை நினைச்ச போனா நீ எதுக்குமே பயப்பட மாட்டேன். ஆண்டவர் தூக்கி ரச்சித்த நாள், அந்த கரம் எடுத்த நாள், அந்த வாழ்க்கையில் செஞ்ச அற்புதத்தை ஒன்னொன்னா நீ நினைச்சு பார்ப்பனா, இன்னைக்கு பிரச்சனை உனக்கு தூசு போல இருக்கும், நீ பயப்படவே மாட்டான்னு சொல்றாரு. அதே போல இப்பயும் செய்வேன்றார், நீ பயப்படாத.